ஜெர்மனியில் ஓட்டுநர் உரிமத்தை பெற்றுக்கொள்ள ஆதரவு தொகையை அதிகரிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஹாம்பூக்கில் வசிக்கும் 26 வயதுடைய எல்மாஸ் என்ற இளைஞன் ஓட்டுநர் உரிமத்திற்கு பணம் செலுத்துவதற்காக வேலை மையத்திலிருந்து 3500 யூரோக்களை பெற்றார். ஓட்டுநர் உரிமம் தேவைப்படும் துப்புரவு பணியாளர் வேலை அவருக்கு கிடைத்ததால் அவருக்கு 3500 யூரோக்கள் வழங்கப்பட்டன. எனினும் இந்த பணம் போதுமானதாக இருக்காது என எல்மாஸ் தெரிவித்தார். ஓட்டுநர் பயிற்சிகள் மற்றும் தேர்வுகளுக்கு அதிகம் செலவாகும் என்பதனை அவர் இதற்கான காரணமாக கூறியுள்ளார். எனவே உரிமத்தை எந்த பிரச்சனையும் இல்லாமல் பெற்றுக்கொள்ள ஆதரவு தொகையை அதிகரிக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். எனினும் தங்களால் அதிக தொகையை வழங்க முடியாது என வேலைவாய்ப்பு மையம் பதிலளித்தது. எனவே தனது ஓட்டுநர் பயிற்சியை நிறைவு செய்ய முடியுமா என இல்மாஸ் சந்தேகம் கொண்டுள்ளார். இருப்பினும் நடைமுறை ஓட்டுநர் தேர்வில் இல்மாஸ் தோல்வியடைந்தால் மீண்டும் ஒரு தேர்வு மற்றும் சில ஓட்டுநர் பயிற்சிகளுக்கு வேலை மையம் பணம் செலுத்தும் என ஆலோசகர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இதனை கேட்ட பிறகே இல்மாஸ் நிம்மதி அடைந்துள்ளார்.